எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு 3 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருக்கிறவங்க. ரெண்டாவது வந்து ஓவர் க்ரீடு, ஓவர் ஃபியரு அந்த மாதிரி உள்ள ஆட்கள். மூணாவது பார்த்திங்கன்னா பேஷன்ஸ் இல்லாதவங்க. ஆக்சுவலாக இந்த 3 பேருக்குமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் செட் ஆகாது. நம்ம ஒன்று ஒன்றா டீப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்னது மாதிரி இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு பார்க்கலாம். அதாவது ஆல்ரெடி இன் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், அதாவது ஏற்கனவே அவங்க வந்து ஃபினான்ஷியலாக பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சத்தியமாக செட் ஆகாது. ஏன்னா அவங்களோட மோட்டிவ் ஃபுல்லாமே எப்படியாவது இந்த பணத்தை ரெக்கவரி பண்ணணும், அதில் அதிகமாக சம்பாதிக்கணும், அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்திருப்பாங்க. அப்படின்னா அவங்களோட நோக்கம் ஃபுல்லாமே ப்ராஃபிட்டை நோக்கி தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட லாஸை பற்றியோ இல்லைனா வந்து அவங்களுடைய கேபிட்டலை பற்றியோ மைண்ட் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக அது வந்து விச் லீட்ஸ் டு லாஸ் தான் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவங்க வந்து லாஸை பற்றியே இது பண்ணவே மாட்டாங்க. ப்ராஃபிட் தான் வேணும், ப்ராஃபிட்டுக்காக தான் அவங்க இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லாஸ் தான் கிடைக்கும் ஃபைனலாக. அதனால் வந்து எப்போவுமே இந்த ஆல்ரெடி ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருக்கவங்க தயவுசெய்து ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வர வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருந்துட்டு எக்ஸஸாக மணி இருக்குது, நான் ஒரு ரிஸ்க்கோடு ட்ரேட் பண்ணிப்பேன், ரிஸ்க் வெர்சஸ் ரிவார்டோடு நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரலாம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஓவர் க்ரீடு அப்படிங்கிற கேட்டகரி. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா வச்சுருப்பாங்க, ஆனால் அதை வச்சு நான் வந்து 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக ஓவர் க்ரீடு. 10,000 ரூபா வச்சு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சா ஓகே, பட் அது ரீசனபிளான ஒன்று தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10,000 ரூபா வச்சுட்டு 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும், இல்லைனா 20,000 ரூபா வச்சுட்டு 5,00,000 ரூபா சம்பாதிக்கணும், நான் அதிகமாக இது பண்ணுவேன். அந்த மாதிரி ஓவர் க்ரீட் உள்ள கெப்பாசிட்டியில் யாரும் வந்தாலும் கண்டிப்பாக கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவர் ஃபியர். அதாவது ஒன்று பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் உட்காந்து அனலைஸ் பண்ணி, ரொம்ப நாள் உட்காந்து அனலைஸ் பண்ணி, கரெக்டான இடத்துல என்ட்ரி எல்லாமே கரெக்டாக தான் எடுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களால வந்து அந்த டார்கெட் அளவுக்கு அவங்களால வெயிட் பண்ண முடியாது கண்டிப்பாக. அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்திங்கன்னா ஓவர் ஃபியர் கேட்டகரியில் வந்துடுவாங்க. அவங்களாலையும் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டு செட் ஆகாது அவங்களுக்கும். ஏன்னா அவங்களும் வந்து பயந்துட்டு அவங்க டார்கெட் வர முன்னாடியே வெளியில் வந்துடுவாங்க, சரிங்களா? அடுத்த லாஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேஷன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு 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 ட்ரேடை எடுத்துகிட்டு அதை ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் ஒரு பேஷன்ஸ் இருக்காது. அதுமாதிரி ட்ரேடை எடுக்கிறதுக்கும் பேஷன்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க 100 ரூபாயில் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ப்ரைஸ் வந்து 100க்கே வந்திருக்காது, 102 ரூபாய்க்கு வந்திருக்கும் ப்ரைஸ் மேலேருந்து கீழே. அவங்களால பை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பேஷன்ஸே இருக்காது. சடனாக போய் பை பண்ணிடுவாங்க. அப்புறம் திருப்பி அது அவங்க நினச்ச இடத்துக்கே வரும் 100 ரூபாய்க்கு. அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு 110 ரூபான்னு வச்சுருப்பாங்க. ஒரு 108 ரூபா தான் போயிருக்கும், அதுக்குள்ளே போய் டார்கெட்டை புக் பண்ணிடுவாங்க. இல்லை 105 ரூபா தான் போயிருக்கும், அதுக்குள்ளே போய் டார்கெட்டை புக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 110, 115ன்னு போயிட்டே இருக்கும். அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த 3 கேட்டகரி பீப்புள், அதாவது ஆல்ரெடி பொருளாதார ரீதியாக பிரச்சனையில் இருக்கிறவங்க, ஓவர் க்ரீடு உள்ளவங்க, ஓவர் ஃபியர் உள்ளவங்க, பேஷன்ஸ் இல்லாதவங்க, இந்த மூணு கேட்டகரி பீப்புளுக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் செட் ஆகாது. அவங்க வேறு தொழில் பார்த்து போகிறது நல்லது. சப்போஸ் இதை செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக அவங்கள ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஓரளவு செட் ஆகலாம். தேங்க்யூ.